ஓடி ஆடி விளையாடிய சிறுமியை ராட்வெய்லர் நாய்கள் கடித்து குதறி இரத்த வெள்ளத்தில் துடிக்க விட்டது சென்னையவே சில்லிட வைத்துள்ளது. நுங்கம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி பூங்காவின் பராமரிப்பாளராக இருந்து வரும் ரகு என்பவர் தனது மனைவி சோனியா 5 வயது மகள் ஆகியோருடன் பார்க்கிலேயே தங்கியிருந்தார். ஞாயிறன்று ரகு சொந்த ஊருக்கு சென்றுவிட்ட நிலையில் சோனியாவும் குழந்தையும் மட்டும் தனியாக இருந்தனர். அப்போது பூங்காவிற்கு அருகிலேயே இரத்த வங்கி நடத்தி வந்த புகழேந்தி என்பவர் வளர்த்து வரும் 2 ராட்வெய்லர் நாய்கள் பூங்காவுக்கு வந்த வேகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை கடித்து குதறின. ஒரு நாய் தலையிலும் ஒரு நாய் காலிலும் பிடித்து குதறிக் கொண்டிருக்க பதறிப்போன தாய் நாய்களுடன் சண்டை போட்டு மகளை காப்பாற்ற முயன்றார். இதற்கிடையில் ராட்வெய்லர் நாய்களை பார்க்கிற்கு அழைத்து சென்ற நபர் வீட்டிற்கு வந்து உரிமையாளர் புகழேந்தியிடம் சொல்லியிருக்கிறார். புகழேந்தியும் அவரது மனைவியும் பார்க்கிற்கு சென்றும் கூட நாய்களை பிடித்து இழுத்து தடுக்காமல் வாயளவில் சத்தம் போட்டுக் கொண்டிருக்க அந்த பகுதியை சேர்ந்த மதன் என்ற இளைஞர்தான் ஓடி சென்று காலை பிடித்து இழுத்து ராட்வெய்லர் நாய்களின் பிடியிலிருந்து குழந்தையை விடுவித்திருக்கிறார். 2 நாய் சேர்ந்து அம்மா ஒரு பக்கம் அடிக்குது, புள்ளி ஒரு பக்கம் அடிக்குது. நான் எதோ இது பண்ண சொல்லிட்டு அந்த புள்ளியை மட்டும் காலை பிடிச்சி இழுத்து தூக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வெளில வந்துட்டேன். அவங்க அம்மா ஏதோ தப்பிச்சு வந்துட்டாங்க. வளர்த்த நாயை பிடிக்க கூட அவங்களுக்கு கூட பயமாக இருக்காட்டுக்கு. அவரும் ஓடிட்டார், ஓடி எட்டக்க நிற்கிறாரு, கடிக்கிற முடிக்கும் அப்படியே நிற்கிறாரு. நாய்கள் கடித்து குதறியதில் சிறுமியின் பின்பக்க தலைப்பகுதி பெயர்ந்து வந்துள்ளது. கை கால்களில் கடித்து இரத்தம் ஓடியது. வலியில் அலறிய சிறுமியை முதலில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் குழந்தைக்கான சிகிச்சை செலவை ராட்வெய்லர் நாய்களின் உரிமையாளர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து தற்போது குழந்தை அப்போலோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. புள்ள வெள்ளான்னு பொன்னாடி ஜாமக்காய் விழுந்து 2 நாய் எடுத்து போயிட்டு அவனால் ஒன்றும் பண்ண முடியல. கடிச்சு என் புள்ள சாவர நன்மையில் இருக்குது. இப்போ நான் என்னென்ன பண்ண முடியும் சொல்லுங்கண்ணா. ஆபத்தான ராட்வெய்லர் நாய்களை உரிமம் இல்லாமலேயே புகழேந்தி வளர்த்து வந்த அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்துள்ளது. அத்தோடு இனப்பெருக்கம் செய்ய வைத்து குட்டிகளை விற்பனை செய்தும் வந்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு தெருநாய் 2 கோழிகளை கடித்து கொன்ற ராட்வெய்லர் நாய்களை கயிறு கட்டுவது, மவுத் கேப் போடுவது போன்ற எந்த தற்காப்பும் இல்லாமல்தான் வெளியே அழைத்து வருவார்கள் என அடுக்கடுக்காக புகார் கூறினர். ஆக்சுவலி இவங்களே பார்த்தீங்கன்னா 2 கோழி வளர்த்தாங்க. ஸோ அந்த கோழியை கடிச்சு தின்னு இருக்கு. அண்ட் இங்கே ஸ்ட்ரீட் டாக்ஸும் இருக்குது, அதையும் கடிச்சு. கடந்த 2021ஆம் ஆண்டும் இதே மாதிரி சாலையில் அமைதியாக நடந்து சென்ற இளைஞரை அந்த 2 ராட்வெய்லர் நாய்களும் துரத்தி கடிக்க வந்த நிலையில் அந்த இளைஞர் சுவர் மீது ஏறி நின்று உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. குறைப்பது, துரத்துவது, கடிக்க வருவது என பகுதிவாசிகளை பயத்திலேயே வைத்திருக்கும் ராட்வெய்லர் நாய்களை அப்புறப்படுத்த சொல்லியும் உரிமையாளர் புகழேந்தி அலட்சியம் காட்டிய நிலையில் உடனடியாக நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என கண்கலங்கி கேட்டுக்கொண்டனர். அண்ணா, இது வெளியில தடை பண்ண நாய்னா, இதை ஃபர்ஸ்ட் வளர்க்கறதே தப்புண்ணா. இதை வளர்க்கவே கூடாதுண்ணா. ஸோ இப்போ ஒரு தடை அது அரசாங்கம் விதிக்கணும். ஸோ விதிச்சு அந்த நாயை இங்கேருந்து அப்ரூவ் படுத்தணும். ப்ளஸ் இந்த ப்ரீடிங்கை சிட்டியில் மெயினாக ஸ்டாப் பண்ணணும். இதனையடுத்து குடியிருப்பு வாசிகளுக்கு ஆபத்து என பலமுறை சொல்லியும் கொடூர குணம் கொண்ட ராட்வெய்லர் நாய்களை தான் தோன்றியாக அவிழ்த்துவிட்ட உரிமையாளர் புகழேந்தியை கைது செய்த போலீசார் காலையிலேயே சொந்த ஜாமீனில் விடுவித்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.